வெல்கம் டு கோலிவுட் ஃபில்ம். இன்னைக்கு நாம சிறை படத்தோட கதையை பத்தி பார்க்க போறோம். சிறை இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஜெயில விசாரணை கைதியா இருக்கக்கூடியவங்கள கோர்ட்டுக்கு வாய்தாக்கு கூட்டு போயிட்டு வரக்கூடிய எஸ்கார்ட் அவங்கள பற்றிய கதை தான் இந்த கதை. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அப்படி கூட்டிட்டு போகக்கூடிய சிறை கைதியோட அந்த கைதியை பாக்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த கைதியோட கதையை தெரிஞ்சுக்கிட்டு அது உண்மை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை அழகா சொல்லி இருக்கிறாரு டைரக்டர். இந்த படத்தோட கதையாசிரியர் தமிழ் அவ்வளவு அழகா இந்த கதையை எழுதியிருக்காங்க. மட்டும் இல்லாம டைரக்டர் இந்த கதையோட திரைக்கதை அமைப்பு, ஒரு படத்தோட வெற்றிக்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த படத்தோட திரைக்கதை அமைப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். படத்தொகுப்பு பிலம்பின் ராஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த படத்தோட எடிட்டர் தாங்க. இந்த படம் 2 மணி நேரம் 7 நிமிஷம் ஓடுது. இந்த படத்தை 2.5 மணி நேரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு நினைச்சிருந்தா இந்த படம் உண்மையிலேயே சொதப்பி இருக்குங்க. ஆனா இது கரெக்டா சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொன்னதுனால இந்த படம் இன்னைக்கு ஒரு வெற்றி படமா இருக்கு. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங்கை பற்றி கண்டிப்பா சொல்லியாகணும். அவருக்கு தேவையான நடிப்பை கரெக்டான அளவுல அழகா கொடுத்திருக்காரு. நம்ம போலீஸா அவ்வளவு அழகா கச்சிதமா பொருந்துகிறார் விக்ரம் பிரபு. வசன உச்சரிப்பு அவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு விக்ரம் பிரபு. அந்த ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளையும் உச்சரிக்கும் போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா பேசியிருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி படங்களை செலக்ட் பண்ணுனா அவருக்கு ஒரு குட் கேரியர் இருக்கு அப்படிங்கறத மறுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. முதல் காட்சி அமைப்பே அவ்வளவு அட்டகாசமா வச்சிருக்காரு டைரக்டர். மட்டும் இல்லாம விக்ரம் பிரபு அந்த காட்சி அமைப்புல அழகா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. எஸ்கார்ட் டியூட்டிக்கு கிளம்பியாச்சு. 4-5 ரவுடிகள் மூலமா அந்த சிறை கைதி தப்பிக்க பாக்குறாங்க. அவங்கள எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த ஃபைட் ரொம்ப யதார்த்தமா வச்சிருக்காங்க. அவங்க சாம்பார் பாக்கெட்டை நிறைய சாம்பார் பாக்கெட்டை வச்சு போலீஸ் மேல அடிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு. மட்டும் இல்லாம அந்த போலீஸ் முடிஞ்ச அளவு சமாளிச்சு பாக்குறாங்க. 4-5 பேர் அருவாவோட வரும்போது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்சி அமைப்புல அந்த சிறை கைதியை சூட் பண்ணிடுறாரு விக்ரம் பிரபு. அதனால ஏற்படக்கூடிய விசாரணை கமிஷன் அது எல்லாமே பழைய படங்கள்ல மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தி கேட்டாம அழகா விசாரணை கமிஷன் தான் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க. நம்ம கோர்ட்டு காட்சிகளை சொல்லியே ஆகணும். அது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. மை லார்ட், எனது கட்சிக்காரர் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாம கோர்ட்ல என்ன நடக்குமோ அதை கரெக்டா காட்டினதுல நிற்கிறாரு டைரக்டர். இந்த படத்துல இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கதாபாத்திர தேர்வு. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் கரெக்டா கச்சிதமா பொருந்துற மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்திலையும் டைரக்டர் பாராட்டலாம். மைனா படத்துல அமலாபாலுக்கு அம்மாவா நடிச்சவங்க தான் இந்த படத்துலயும் கதாநாயகி அம்மாவா நடிச்சிருக்காங்க. பயங்கரமா நடிச்சிருக்காங்க. எடிட்டர் பிலம்பின் ராஜ் மட்டும் இல்லாம டைரக்டர் சுரேஷ் ராஜ்குமாரி. இந்த படத்தோட கதை காவல்துறை ஓய்வு மிஸ்டர் தமிழ் எழுதியிருக்காங்க. எடிட்டிங்ல சொதப்பி இருந்தா அந்த படம் கண்டிப்பா பார்க்க முடியாத படமா இருக்கும். நிச்சயமா இந்த படம் பார்க்கலாம். மட்டும் இல்லாம மாஸ் படம் தான் பார்ப்பேன், நிறைய ஃபைட் வரும் அப்படிங்கிறவங்க இந்த படத்தை பார்க்க முடியாது. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் போர் அடிக்கும். இந்த படத்துலயும் மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி காட்டினாலும் அதை ஊருக மாதிரி தேவையான அளவு எடுத்திருக்கிறதுனால இந்த படம் ஒரு சிறந்த படம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நிறைய பேரோட வாழ்க்கை பயணங்களை அழகா யதார்த்தமாவே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்கார்ட் டியூட்டிக்கு போகக்கூடிய காவல்துறையினரோட சிச்சுவேஷன், அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யதார்த்தமா அழகா காட்டியிருக்கிறாரு டைரக்டர் சுரேஷ். தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் தற்போது ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ் சினிமாக்கள்ல இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் யதார்த்தமான கதையமைப்போட வர்றது வரவேற்கத்தக்கது. இன்னும் 2 days இருக்கு ஜனநாயகன் பராசக்தி ரிலீஸ் ஆகுறதுக்கு. அந்த படத்தோட கதைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் நண்பர்களே.